ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதிர்மறை சக்தியும் கர்ம வினையும் என் வாக்கை கேட்கவிடக்கூடாது. உனக்கு நடப்பது அனைத்தும் தடங்கள் இல்லாமல் உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்றும், உன் செய்வினை ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாக்கை கேட்டால் நடக்கப் போவது நின்றுவிடும் என்று, உன் கர்மவினையும் எதிர்மறையும் என் வாக்கை கேட்டுவிடக்கூடாது. நீ இதை பாதியில் இருந்து உன்னை இழுத்து செல்லும் அதன் போக்கிற்கு நீ போய்விடாதே என் செல்வமே. நான் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் இப்பொழுதும் சொல்கின்றேன் பிள்ளையே. என் வாக்கை இறுதி வரை கேட்பதாக இருந்தால் மட்டும் இதை நீ கேள். இல்லை, உனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கின்றது, என்னுடைய வாக்கை கேட்க உனக்கு நேரமில்லை என்று என்னிடம் கூறிவிடு. உன் மனம் சொன்னால் இப்பொழுதே நீ இதை கேட்காமல் போய்விடு என் பிள்ளையே. இறுதி வரை கேட்காமல் நீ போய்விட்டால் நடக்கப் போவதிலிருந்து தப்பித்துவிட உன்னால் முடியாது என் தங்கமே. என்ன சொல்லுவது, எதை சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று நானே குழப்பம் அடையும் காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் உன் வீட்டில் பாரங்களும் சுமைகளும் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. நல்ல விடியலுக்காக காத்திருக்கும் உன்னை மேலும் மேலும் ஏறி உனக்கு இருளுக்குள் தான் தள்ளிவிட்டு கொண்டே இருக்கின்றது. தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று இரு கரங்கள் கூப்பி கண்களை மூடி கூட ஒரு நிமிடம் கூட உன்னால் தெய்வத்தை வணங்க முடியவில்லை என் தங்கமே. திணறிக் கொண்டு இருக்கின்றாய். அந்த நேரத்தில்தான் பல சூழ்நிலைகளால் உன்னையே சூழப்படுத்தப்பட்டு உன்னை வணங்கவிட முடியாமல் செய்து கொண்டே இருக்கின்றது. கூட்டமாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால், ஆனால் உன்னை தனியாக ஒற்றை மரமாக நீ நிற்க வேண்டும் என்று பலரும் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, கண்களை கூட சிமிட்டுவதை கூட நேரம் இல்லாமல் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்வு எந்த நிலையிலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது. நீ சந்தோஷப்படும் காரியம் நடக்கக்கூடாது. உன் கை கால்களும் பலன் இழந்துவிட வேண்டும், பலம் கொடுத்துவிடக்கூடாது. உன்னுடைய காரியம் அத்தனையும் கைகூடி வரக்கூடாது. முக்கூடத்தில் அனைத்தும் சந்திப்பதோடு நிறுத்திவிட வேண்டும். அனைத்தையுமே உன் வீட்டின் வாசலுக்கு கூட எதுவும் வரும்படி செய்துவிடக்கூடாது என்று முடிவையோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே என் தங்கமே. அது மட்டுமல்ல, இன்று ஒரு முக்கியமான செய்தியையும் உன்னிடத்தில் செலுத்த வந்திருக்கின்றேன். சிவப்பு சீலை ஒன்றை உனக்கு எதிராக திருப்பி எதிராளியாக மாற்றிவிட போகிறார்கள் பிள்ளையே. இன்னும் சிறிது நேரம்தான் உன் இரத்தம் அசுத்தமாக மாற வேண்டும் என்று பல காரியங்களை செய்து அதில் காரியங்களில் வெற்றி பெற விடாவார்களோ பிள்ளையே. கவனக்குறைவாக இருந்து விட்டார்கள். உன் வாழ்க்கை இன்று இழக்கப்பட்டிருக்கும் என்று மறந்து விடாதே என் பிள்ளையே. இந்த நாளில் இந்த அம்மாவின் உனக்காக கொண்டு வந்த வாக்கை கொடுத்து விட்டு போகின்றேன் என் தங்கமே. நீ சாதாரணமாக எண்ணி
இந்த வாக்கை தள்ளிவிட்டு போகாதே என் தங்கமே. என் மனம் கனத்து என் இருதயம் கனத்தோடு வந்திருக்கின்றேன். நானும் உன்னிடத்தில் பேசுவதற்காக பொல்லாதவர்களை பார்த்து பார்த்து நானும் சலித்து விட்டேன். நானும் பொல்லாதவர்களின் குணங்களையும் பார்த்து சமாளித்து சலித்து விட்டேன் என் தங்கமே. நான் மனதில் எத்தனை வஞ்சகங்களை வைத்து கொண்டு இவர்கள் சிரிப்பை காட்டி இப்படியெல்லாம் பழகி கொண்டிருந்தார்கள் என்று யோசிக்கின்றாயா என் தங்கமே? பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்த்தாலும் வரும் இந்த மனிதர்களை நினைத்து சிரித்தாகத்தான் வருகின்றது என்று நீ எனக்கு இவர்களை பற்றி ஒன்றும் புரியவில்லையே. நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு, நிரந்தரம் இல்லாத இந்த உடலுக்கு எத்தனை பெயர்களைத்தான் அளிக்கிறார்கள். எத்தனை பெயரை அளித்து அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு பார்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதன் மூலம் அவரவர் குடும்பங்கள்தான் அழிந்து கொண்டே இருக்கின்றது என்று அறிந்து சிலர் இங்கே இதைவிட மனம் இல்லாமல் சிலவற்றை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே. ஆக மொத்தத்தில் உன்னை தனிமரமாக வேண்டும் என்று தாயும் தடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீயும் வருத்தத்தில் உன் வாழ்க்கையை நீ இழக்க வேண்டும். உன் கண்களை வைத்து உன் கைகளை கூப்பி கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டில் உனக்கு எதிராக ஆரம்பித்து விட்டது. எதிரி அழைத்து விட்டார்கள். இன்று நான் சொல்லிவிட வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை கூட உனக்கு எதிராக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. மௌனமாக காப்பதில் காரியங்களை கூட உனக்கு எதிராக செய்யப்பட வேண்டும் என் தங்கமே. மௌனம் காப்பதில்தான் இனி என்றும் பிரயோஜனம் கிடையாது. இனி எந்த ஒரு அலட்சியமும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இனி உனக்காக நான் உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனிதான் என்னுடைய ஆட்டத்தை நீ பார்க்க போகின்றாய். உன்னுடைய கர்மாவின் ஆட்டத்தை நீ பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன் எதிர்மறை வினை சக்திகளை ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், கண்திருஷ்டி, பொறாமை, கஷ்டங்கள் இவை அனைத்தின் ஆட்டத்தையும் இதுவரை நீ பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா என் குழந்தையே? இனிதான் உன் தாயின் ஆட்டத்தை பார்க்க போகின்றாய். இந்த நாளிலிருந்து உன் தாய் ஆட்டம் தொடங்கி போகின்றது. யார் சொன்னாலும் யாராக இருந்தாலும் எதற்காகவும் இரக்கம் காட்ட மாட்டேன். நான் எடுத்ததில் உனக்கு நல்லதை கொடுப்பேன். எதிர்பார்த்து நின்றது போல யாரை தெளிவாகவும் உன் வாழ்க்கையை கொடுக்க கொண்டே இருக்கும். உன் எதிரியை அழிப்பதுதான் என்னுடைய வைராக்கியமாக வைத்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கும் அவரை அழித்து உன் வைராக்கியமாக எடுத்து இருக்கும் இந்த அன்னையின் வைராக்கியத்தை காக்க என் குழந்தை நீ உதவி செய்ய வேண்டும் என் தங்கமே. நீ தயாராக இருக்கின்றாயா இல்லையா? உனக்கு அதற்கு நேரம் இல்லாமல் இருந்தால் கவலை என்று உன் வாழ்க்கையை நீயே சிதைத்து கொண்டிருக்கின்றாயே. யார் என்ன வேணாலும் செய்கிறார்கள் என்று நீ கவனிக்க முடியாமல், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கூட கவனிக்க முடியாமல் கவலை என்று அமர்ந்து விட்டால் உன் வாழ்க்கை வீணாகி விடும் என் தங்கமே. இதை யார் தடுத்தாலும்
யார் தடுக்க நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் இல்லை, உன் எதிரி நினைத்தது போல நடந்து விடாமல் உன் எதிரியின் ஆசையை நிறைவேற்ற காத்திருக்கின்ற உன் எதிரி முன்னால் இனி கூறி மண்டியிட்டு அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாய். அவனின் கையில் உன் குடும்பத்தையும் உன்னையும் அடிமையாக நீயே ஒப்படைக்கப் போகின்றாயா? எதற்கு இப்படி இருக்கின்றாய்? எதற்காக மௌனம் காத்து கொண்டிருக்கின்றாய்? எதை எதிர்பார்த்து மௌனம் காத்து கொண்டிருக்கின்றாய்? கவலை எதை எதிர்பார்த்து மௌனம் காத்து கொண்டிருக்கின்றது? கவலை என்று முறையில் முடக்கி போட்டு விட்டது உன்னை. அனைத்தும் நடக்க வேண்டுமா? உனக்கு ஒரு இடத்தில் முடக்கி விழுந்து விட்டால் என்னை நீ நினைத்துக்கொள். உன்னை தேடி நான் வருவேன் என் தங்கமே. குழந்தையே, நான் சொல்வதை கவனமாக கேள். எத்தகைய கோபத்திற்கும் ஆளாகி விடாதே. நான் சொல்வதை போல எழுந்து உன் தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நடத்து. உன் கடமைகளையும் வேலைகளையும் சரியாக செய்துவிட்டு தெய்வத்தை வணங்கி உன் வாழ்க்கையை தொடங்கினாள். நான் உன்னால் வாழ முடியும் இல்லை என்று உன் எதிரியின் முன் நீ சடலமாகத்தான் இருப்பாய் என் தங்கமே. ஒளியா உயிர் அற்ற உன் முன்னால் அழிக்கப் போகின்றான் அவன் என் தங்கமே. ஒரு நிமிடம் கூட அவன் கண் உறங்குவது இல்லை. ஓ, கண் சிமட்ட கூட மறந்து உன்னை அவன் கவனித்து கொண்டிருக்கின்றான். உன்னை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து அவன் நடத்தி கொண்டிருக்கும் லீலைகளே இது என் தங்கமே. அந்த கோபம் உனக்கு வேண்டாமா? அந்த விவேகம் உனக்கு வேண்டாமா? உன் எதிரியை அழிப்பதற்காக அல்ல, உன்னை காத்தவர்களையும் பார்த்தவர்களையும் காப்பாற்றி கொள்ளவே என் தங்கமே. நான் சொல்வதை நிதானமாக கேட்டு முடிப்பதற்கு பிறகு நன்றாக யோசித்துப்பார். வாழ்க்கை எதுவெல்லாம் தடைபடு போகிறது? உன் வாழ்க்கையில் எது உன்னுடைய விட்டு போக நினைக்கின்றது? அதையெல்லாம் யோசித்துப்பார் என் தங்கமே. முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு சிவப்பு சீலையை உனக்கு எதிராக மாற்றி எதிரியாகவே மாற்றிவிட்டார்கள். அது உனக்கு பல விதங்களில் ஆபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் மொத்தமாக அழித்துவிட வேண்டும், அழிக்கும்படியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ ஜாக்கிரதையாக யார் உன்னிடம் வம்பு இழுத்தாலும் கூட அந்த இடத்திலிருந்து நீ தள்ளி ஒதுங்கி வந்துவிடு. யாரிடத்திலும் பேச்சு கொடுக்காதே. உன் வீட்டிற்கு இழுத்தவர்கள் என்று எதிரியாக இருந்தாலும் கூட நீ உன்னுடைய நட்பால் நண்பனாக மாற்றிக்கொள் என் தங்கமே. அதற்கு ஒரு சிவப்பு சீலையை அவர்கள் தயாராக்கி வைத்திருக்கிறார்கள். நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.